இந்த சிவபஞ்சாட்சரி மந்திரத்தை பற்றின மகிமையும் விசாரத்தை சிவபுராணம் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லிட்டு வருது. சிவபுராணத்தில் வாயு சம்ஹிதையில் கிருஷ்ண பகவான் சாக்ஷாத் நாராயணன் உபமன்யுங்கிற முனிவர்கிட்ட பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையெல்லாம் கேட்டுன்னு வர, அப்படி சுவாமி கேட்கறதே இருக்கிற மந்திரங்கள்லாம் எது சிறந்ததோ அதை பற்றி சொல்லணும், எது க்ஷேமத்தை கொடுக்குமோ அதை சொல்லுங்கோ, எதை ஜபிச்சா மோட்சம் கிடைக்குமோ அதை சொல்லுங்கோ அப்படிங்கிற. அதுக்கு உபமன்யு மகரிஷி ஆலோட்டிய சர்வசாஸ்திராணி விசாரியாச்ச புனப்புனகன்னு எல்லா சாஸ்திரத்தையும் நான் படித்த வேதத்தையும் ஸ்மிருதிகளையும் எல்லாத்தையும் விசாரம் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாத்துலேயும் ஒரே வழி தான் எனக்கு கடைசியில் இப்போ புலப்பட்டது. கிருஷ்ணா கேளு வாசுதேவனே நாராயணனே, இது ஒன்று தான் ஒரே வழி கதி அப்படின்னு. இதை பரமேஸ்வரன் பார்வதிக்கும் மகாவிஷ்ணுவான உனக்கும் முக்காலத்திலையும் பிரம்மாக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் பரமேஸ்வரனை உபதேசம் பண்ணினா. அப்பேற்பட்ட விசேஷமான மந்திரம் ஒன்றே ஒன்று தான் லோகத்தில், அது சிவபஞ்சாட்சரி மந்திரம்னாலாம். அப்படி என்ன இந்த பஞ்சாட்சரிக்கு பிரசித்தமும் என்ன விசேஷம்னாலாம். இதை லௌகிகமாக நம்ம சொல்கிறதே பஞ்சாட்சரினாலும் 5 அக்ஷரத்துக்கு பிரணவத்தோடு சேர்த்தே சொல்கிறது தான் வழக்கம். அதனால் இது ஷடாட்சரியாகவே இருக்கும். ஆனாலும் அந்த பிரணவத்தை சேர்த்துக்கிறதுனால இதுக்கு கணக்கு இல்லை. அதனால் இதை பஞ்சாட்சரின்னு தான் சொல்கிறது. எந்த மந்திரமுமே பிரணவத்தோடு சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். முக்கால்வாசி ஜப மந்திரங்கள்லாம் இப்போ பாலானாலும் திரையக்ஷரி ஷடாட்சரி பாலானாலும் அதில் முன்னாடி பிரணவம் சேர்த்துக்கணும். பிரணவத்தை ஒரு அக்ஷரமாக கணக்கில் வச்சுக்கிறதுல மந்திரத்தோட இதை சொல்கிறதே, எண்ணிக்கையை சொல்கிறதே. அப்படி விசேஷமான சிவபஞ்சாட்சரினாலாம். சிவபஞ்சாட்சரி சாக்ஷாத் பரமேஸ்வரன்ட்டேருந்தே வந்ததாம். சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் பஞ்சாட்சரிக்கும் பேதமே கிடையாதாம். வாச்சிய வாச்சக யோர்பேதோ நாதயந்தம் வித்தியதே கவச்சித்து நட். வாச்சிகம் வாஷ்யனான பரமேஸ்வரனும் வாச்சிகமான பஞ்சாட்சரி மந்திரமும் இது ரெண்டுத்துக்கும் பேதம் பார்க்குறவன் மூடன் நாளாம். ஏன்னா மந்திரங்கிறதே தேவதா சாநித்தியம் தான். மந்திரத்துக்கும் தேவதைக்கும் வித்தியாசம் எக்காலத்துலேயுமே கிடையாது. தேவதை எப்படி இருக்கான்னாலாம் அந்த மந்திர ரூபத்தில் ரூபேன மந்திர ரூபேன திட்டத்தின்னு தான் சொல்லியிருக்கு. அந்தந்த மந்திரம் மூல மந்திரம்னு அதுக்கு தான் சொல்கிறதே. அந்த மந்திர ரூபத்தில் தான் சகல தேவதையும் தேவதா சாநித்தியமும் இருக்குது. அப்படி எல்லாத்துக்கும் தேவாதி தேவனான மகாதேவன், அந்த மகாதேவனுக்கும் அவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. இது எல்லாத்தையும் பரமேஸ்வரனே பார்வதிக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாக்கும் இந்திராதி தேவர்களுக்கும் உபதேசம் பண்ணுறா புராணங்களில். அவ்வளோ விசேஷமான இந்த பஞ்சாட்சரி மந்திரம் பிரளய காலத்தில் சகலமும் ஒடுங்கின போது எல்லாம் பிரகிருத்தியில் போய் ஒடுங்கிறது. பிரகிருதி புருஷனான மகாவிஷ்ணுவில் போய் ஒதுங்கி அந்த புருஷனான மகாவிஷ்ணு ஆத்மாவில் பரமேஸ்வரனில் போய் ஒடுங்குறானா. அப்படி ஒடுங்கிறதே சகல வேதங்களும் சப்தங்களும் நாதமும் நாதரூபியான பரமேஸ்வரன்ட்டே லைக்க வர்த்தே அதெல்லாத்தையும் சிவபஞ்சாட்சரி ஸ்வரூபமாக சுவாமி தன்னுக்குள்ளே அடக்கிக்கிறாராம். திருப்பி உற்பத்தி காலத்தில் சிருஷ்டி காலத்தில் இதை புருஷனாக வெளில வர்றார் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுவோட நாபிக்கமலத்திலேருந்து பிரம்மா வந்து பிரம்மா சிருஷ்டிக்காக பிரஜாபதிகள் எல்லாம் உற்பத்தி பண்ணுறார். அப்போது சிருஷ்டி பண்ணுறதுக்கு பிரம்மாவுக்கு ஞானம் வேணும். பிரம்மாவுக்கு ஞானம் வேணுங்கிறதுக்காக விஷ்ணு கிட்ட போனார். அவன் தானே என்ன உற்பத்தி பண்ணர்னு. மகாவிஷ்ணுவுக்கு ஞானம் வேணுமா, அதுக்கு பரமேஸ்வரனை கொடுத்து தியானம் பண்ணாராம். அப்போ சிவபஞ்சாட்சரியை கொடுத்தாராம் மகாவிஷ்ணுவுக்கு. அதை தியானம் பண்ணி ஜபம் பண்ணி வேதத்துடைய சகல சாரத்தையும் உணர்ந்து மகாவிஷ்ணு பிரம்மாவுக்கு கொடுத்து பிரம்மா சகல பிரஜாபதிகளுக்கும் கொடுத்து சிருஷ்டியை துவக்கினாராம். எல்லாமே இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையுமே மந்திரங்கள்லையும் சப்தங்கள்லையும் அடக்கம். எல்லா சப்தமும் பஞ்சாட்சரிக்குள்ளே அடக்கம். பஞ்சாட்சரி பிரணவத்துக்குள்ளே அடக்கம். பிரணவம் பரமேஸ்வர ஸ்வரூபம் தாராயச்ச பாத்தமேக்கன்மே. மந்திரங்கள்லாம் எப்படி இவ்வளோ மூலமாக இருக்குமான்னா, பெரிய ஆலமரம் காய் பூ பழம்னு எல்லாம் இருக்குது, இலை கிளை அவ்வளோ பெருசாக இருக்குது விருட்சம். அது எல்லாம் ஒரு 1000 வருஷத்து ஆலமரத்தில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்ததுன்னா த்ரூன்னு விதையில் இருந்திருக்கு. அந்த விதைக்குள்ளே இத்தனை பெரிய பொட்டன்ஷியல் இருந்திருக்கு. அதே தான் இந்த மந்திரங்களுக்கும் சக்தி. சின்ன பீஜம்னே அதனால தான் சொல்கிறது இந்த விதைன்னு அர்த்தம். அந்த மந்திர ஸ்வரூபத்துக்குள்ளே சகல லோகமும் அடங்கியிருக்கு. சகல லோகத்துக்கான சாநித்தியமும் அதுக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு மந்திரத்தை ஜபிச்சு ஜபிச்சு சித்தி பண்ணி தேவதானுகிரகம் வந்துடுத்துனா அது மூலமாக பிரதிபாத்தியமாக
அது மூலமாக கிடைக்கக்கூடிய சகல விஷயங்களும் சித்திக்கும். இதுதான் இந்த மந்திர சித்தியும் மந்திரத்தோட மகத்துவமும். இப்படி மந்திரம்னு ஒரு விஷயத்தை வச்சு மனனம் பண்ணி பண்ணி அது மூலமாக ஷேயஸ் அடையிறது இந்த சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எத்தனையோ மந்திரங்கள், கோடான கோடி மந்திரங்கள் சொன்னாலும் சிவபஞ்சாட்சரிக்கு ஈடான ஒரு மந்திரம் எக்காலத்திலையுமே கிடையாதுன்னாலாம்.